சுவாமியை காண வேண்டும். பாமர மக்களுக்கு படியளக்க சென்ற சுவாமியை பாத படிய வேண்டும். அத்தான் சுவாமி. இதுவரைக்கும் இடமாகத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வதாவை கடவுளை சற்று அடைத்து அகற்றுங்க.
சிவமில்லை, சிவமில்லையே சக்தி இல்லை. இது ஆன்றோர் வாக்கு. ஆமா. அப்படி இருக்க அப்படி என் இருக்க. உடலில் சரிபாதை எடுத்துக் கொண்டவர்களே. அதனால் சரி, நாம் எங்கு செல்ல வேண்டும் தெரியுமா? சுவாமி எங்கு செல்ல வேண்டும்? எங்கு செல்ல வேண்டும் தெரியுமா? அதோ பார்த்தாயா? ஆமா. இமாச்சலத்திலே 2 அரக்கர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அக்கினி வீரன், ஆகாயவன் என்று சொல்லக்கூடிய அரக்கர்கள் தோன்றி அல்லும் பகல் 60 நாய்களும் சதா காலமும் என்னையே பிடித்து வருகிறார்கள். அவர்களுக்கு வேண்டி காட்சி கொடுத்து வேண்டிய வரமளிப்பது வழக்கம் அல்லவா? போது நிறுத்துங்கள் சுவாமி. அரக்கர்கள் உங்களை நோக்கி தவம் இருப்பதும் அவர்களுக்கு நீங்கள் வரம் கொடுப்பதும் வரம் கொடுத்து பின் அதன் பிறகு அவதிப்படுவோம் தங்களுக்கு சகா இதே வேலையாய் போய்விட்டது. சுவாமி அரக்கர்களுக்கு வரம் தரவே கூடாது. என்னது உமா? சுவாமி இந்த பரமனுடைய வேலை என்ன? படி அளப்பது, எம்மை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு வரமளிப்பது, இதுதானே என்னுடைய தொழில். சுவாமி படி அளப்பது வரும் பாமர மக்களுக்கு, அதாவது உங்களை நோக்கி தவம் புரியும் அரக்கர் கூட்டத்திற்கு வரமளிப்பது. இப்பேற்பட்ட செயலை செய்து வரக்கூடிய தாங்கள் வரம் அளித்த பிறகு பரம அவஸ்தை என்ன என்று புரியாத தங்களுக்கு. உமா சுவாமி வீண் தகவலும் தேவையில்லை. இப்ப என்னுடன் வர முடியுமா முடியாதா? சுவாமி அந்த கொடிய அரக்கர்களுக்கு வரமளிக்க தாங்கள் செல்லுங்கள். என்னால் வர முடியாது. உமா சுவாமி நான் என்று நீ இல்லை. சுவாமி நான் இன்றி நீங்கள் இல்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவம் இல்லையே சக்தி இல்லை. ஆன்றோர் வாக்கு. இந்த உலகத்தில் அதோ பார்த்தாயா? அவர மக்கள் அனைவர்களும் சிவன்தான் பெரியது, சிவன்தான் பெரியது, சிவன்தான் பெரியது என்று எம்மையே சதா காலம் கொண்டிருக்கிறார்கள். சுவாமி பார்த்தீர்களா? இந்த சக்தி இல்லையே இந்த சிவமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது சக்தி நான் இருந்தால் மட்டுமே அந்த கொடிய அரக்கர்களுக்கு தங்களால் வரவழைக்க முடியும். அதனால் சுவாமி என்னால் வரவழைக்க வர முடியாது. முடியாது முடியாது முடியாது. இப்படிதான் முன்னொரு நேரத்திலே மகிடாசுரன் வரமுனியாயிருக்கக்கூடியவன் வாசமகாமுனிவர் கூட்டத்தை சோபத்தினால் மகிடாசுரன் என்ற அவனுக்கு வரமளிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி என்ன செய்தாய்? அந்தவா அரக்கர்களுக்கு வரம் கொடுத்து விட்டு அவன் போய்கிறாய் என்று எடுத்து வைத்தாய். அந்த நேரத்தில் ஏதாவது சின்னம் சிறு ஒரு விளையாட்டு விளையாட வேண்டும் என்று என்னை சோதித்தாய். அப்படி என்ன செய்தாய்? ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாட வேண்டும் என்று என் 2 விழிகளை கட்டினாய். என் 2 விழிகளை கட்டிய போது இந்த உலகமே இருள்மயம், ஜோதிமயத்தை இழந்து இருள்மயமாகிவிட்டது. பறக்கக்கூடிய பறவைகள் பறக்க முடியவில்லை. அலைகள் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்வு கொண்டிருக்கக்கூடிய அலைகள் அமைதியை இழந்து விட்டது. இந்த உலகமே இருளடச் செய்தாய். சதா காலம் தாங்கள் கண்விழித்து தவம் செய்து கொண்டிருந்ததால் உங்கள் 2 விழிகளையும் மூடினால் என்ன ஆகும் என்று சோதித்து பார்த்தேன் இந்த பார்வதி. அதனால் பட்ட அவதி தெரியுமா? இந்த உலகமே இருள்மயமாகிவிட்டது. அதனால் இறை தேடக்கூடிய எளிய முதல் எருமக்கடை எந்நாறு ஜீவராசிகளுக்கும் இறை தேட முடியவில்லை. காற்று இல்லை, நீர் இல்லை, நிலமில்லை, அனைத்தும் அமைதியை அணியில் இழந்து விட்டது. பிறகு பார்த்தேன் எப்படி அணியின் விலைகளை கண்களை மூடி இந்த உலகை இருந்த செய்தாயோ இன்று முதல் என் இடமாக விட்டு அப்படி என்ன செய்தாய் தெரியுமா? ஆண்டவா இந்த உலகத்தை விட்டு நான் எங்கே போவது? உன் இடமாக எனக்கு எப்போது தருவாய் என்று கேட்டேன். அப்போது உனக்கு பெண்ணே அதோ காஞ்சிமா நகரிலே சென்று ஆற்று மணலை லிங்கமாக பாதித்து அங்கு லிங்க பூஜை செய்கிறானால் அப்படி அணி இடமாகம் தருகிறேன். தாங்கள் உரைத்தபடி நானும் சென்றேன். காஞ்சி மணலிலே கம்மா நதிக்கரையை சென்று ஆற்று மணலை லிங்கமாக செய்து தங்களை அவ்வாறு பூஜை செய்தேன். ஆனாலும் தங்களை சேர வேண்டும் என்று காம இச்சையால் ஓடி கட்டி எனக்கு வந்தேன். அப்போது தாங்கள் என்ன செய்தீர்கள்? அப்போது என்ன செய்தேன்? நீ பக்தியாக என்னையே சதா நினைத்து பூஜை செய்கிறாயா என்று நினைத்து வருண பகவானின் வாயு பகவானின் அழைத்து காற்றாகவும் மழையாகவும் பூஜை செய்தேன்.
காற்றான் வாழ்பகவன் காற்றாக வீசினான், வருண பகவன் மழையாக தூவினான். அப்போது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதை கண்டு ஆஹா, நம்முடைய பூஜை நிறைவேறாமல் போய்விடுமோ என்று உன்னுடைய காமத்தால் என்னை கட்டி பிடித்தாய். உன்னுடைய ஸ்தனம் என் மீது பட்டது. என் மீது பட்டதுனால் அப்பொழுதும் நீ என் இடமாக பெற முடியவில்லை. அப்படி உன்னுடைய ஸ்தனம் என் மீது பட்டதினால் அப்பவே உனக்கு பெயர் அளித்தேன். எப்போது உன்னுடைய ஸ்தனம் என் மீது பட்டதோ காமாட்சியாக போக கிடக்கும். நகரிலே காமாட்சியாக அவதாரம் எடுத்தாய். நான் ஏகாம்பர நாதனாக காட்சி அளித்தேன். போதுமா இல்லை வேணுமா சாமி? அப்படி கேட்டார். அதன் பிறகு எப்பொழுதுதான் உன் இடபாகம் பெற முடியும் என்று மறுபடியும் கேட்டாய். அப்ப என்ன தெரிவித்தேன்? அதப்பா ஆரணி போகும் வழியிலே வாழைப்பந்தல் என்ற கிராமத்திலே நீ பச்சை வாழியம்மனாக அவதாரம் எடுத்து அன்று ஆற்றங்கரையிலே நீ லிங்க பூஜை செய்திரானால் அங்கு நான் மன்னாரீஸ்வரராக வருகிறேன். சாமி, தாங்கள் உரைத்தபடி நானும் அந்த ஆற்றங்கரையில் லிங்க பூஜை செய்து பார்த்தேன். அதன் பிறகு தாங்கள் வந்தீர்கள். ஆனால் தொட்டு கணவனை பார்க்க வேண்டும் ஆலயத்தில் கட்டி எனக்கு ஓடி வந்தேனே, அப்ப தாங்கள் என்ன செய்தீர்கள்? அப்படி மன்னரீஸ்வரராக வரும் பொழுது நீ என்ன செய்தாய்? அங்கு எங்குமே ஜலபாதம் இல்லாமல் செய்துவிட்டேன், நீர் இல்லாமல் செய்துவிட்டேன். பார்த்தாய், உன் மகன் முருகனை அழைத்து எங்கேயாலும் ஜலம் கொண்டு வா என்று உரைத்தாய். முருகன் சென்றால் எங்குமே ஜலம் கொண்டு வரவில்லை. ஒரு எலும்புக்கூடு, அந்த எலும்புக்கூட்டில் இருக்கக்கூடிய உதிரத்தை கொண்டு வந்து அப்போது லிங்க பூஜை செய்தாய். அந்த லிங்கம் அந்த உதிரமாக்கப்பட்டது நீச்சமடைந்தது. அப்படி நீச்சமடைந்ததனால் அப்பொழுதும் நான் இடமாக அடிக்கவில்லையே. மறுபடியும் என்ன செய்தாய்? அந்தவா எப்படிதான் உன் இடமாக தர முடியவில்லை. பெண்ணே, காஞ்சிபுரத்திற்கும் அரக்கோணத்திற்கும் நடுவே ஒரு கிராமம் தக்கோலம் என்ற கிராமம் ஒன்று இருக்கிறது. அங்கே கல்லாறு ஓடுகிறது. அந்த கல்லாற்றிலே பன்னார சின்னான் சின்னி என்று சொல்லக்கூடிய இருவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஊர் துணி எடுத்து வெள்ளாய் வைத்து அவனை கொடுக்கக்கூடிய ஊதியத்தை கொண்டு பயிர் பிழைத்து வருகிறார்கள். அதனால் அவர்களுக்கு நீ உண்ணாமலையாக பிறக்க. அப்படி உண்ணாமலையாக பிறந்து தாய் தகப்பன் இருவர்களும் ஊர் துணி எடுத்து அந்த கல்லாற்றிலே வல்லாய் வைத்து துவைக்கும் நேரத்தில் தக்க பருவ பெண்ணு, 18 வயது பருவ பெண்ணு. அப்படி என்ன செய்தாய்? தாய் தந்தையருக்கு மண் குடத்திலே என்ன செய்தாய்? உணவு கொண்டு வந்தாய். அப்படி உணவு கொண்டு வரும் நேரத்தில் மணி 12 மணி வெயில். அப்போது பார்த்தேன். என்ன செய்தேன்? நானோ தாரகாவனரசிகளிடம் சாபத்தை பெற்று அவ்வழியாக வரும் நேரத்தில் உன்னை கண்டேன். உண்மையில் ஆசை மோகம் கொண்டேன். அப்போது பார்த்தேன். அடைந்தால் இவளை அடைய வேண்டும் என்று நினைத்து அங்கேயே உன் கையை பிடித்து தெற்கே நோக்கி சென்றேன் மன்னாமலையை. அப்படி தெற்கே நோக்கி செல்லும் நேரத்தில் உன்னுடைய தாய் தந்தையர்கள், உன் உடன் பிறந்தவர்கள், உன்னுடைய உறவினர்கள் அனைவரும் அங்கே என உதயா வச்சாண்டி வாழைப்பட்டால ஆச்சான். வாழைப்பட்டால ஆச்சு அங்க வாங்கின உதய வாங்கினு புதிச்ச கையோட அண்ணாமலைக்கு போன தெற்க பார்த்தா உன்னுடைய அண்ணன் நாராயணன் வைகுண்ட வாசன் ஓட்டத்தமாக ஓடி வந்து இருவருக்கும் திருமணம் செய்தார். அங்கு திருமணம் செய்ததான் திருவண்ணாமலை. நீ உண்ணாமலை, நான் அண்ணாமலையாக அவதாரம் எடுத்து 60 அடி கம்பத்தை நாட்டி நீ செப்பூசி மீது ஒட்டக்கால் தவமிருந்து பிறகு என் இடபாகத்தை அடைந்தாய். இப்படியெல்லாம் என் மீது வாக்குவாதப்பட்டு சாபத்தை பெற்றாய். நீ எவ்வளவோ இருக்குது சொல்ல நேரமில்லை. அதனால் புறப்பட்டு வா, வரவழைக்க வேண்டாம். என்னதான் நடந்த காலத்தை இதை தாங்கள் கூறினாலும் என்னால் அரக்கர்களுக்கு வரமளிக்க வர முடியாது சுவாமி. சுவாமி, கோபத்தை கிளப்பாதே சுவாமி. என்னதான் கோபம் படைத்தாலும் சரி, என்னால் அரக்க கூட்டத்திற்கு வரமளிக்க வர முடியாது 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 சுவாமி. வரமளிக்க முடியாது முடியாது முடியாது. நந்தீஸ்வரா,
பார்த்தாயா உமையவளை அழைத்து சென்று அதோ இருக்கக்கூடிய இமாச்சலத்திலே அக்னிவீரன் ஆகாயவன் சொல்லக்கூடிய அரக்கர்கள் ஐம்புலைகளை வடக்கி ஒரு மனதாக தானே நின்று 12 ஆண்டு காலம் சதாகாலம் கண்ணீரை குடிக்கிறார். அவர்களுக்கு மரணம் அளிக்க வேண்டும் என்றால் என் மீது கோபத்தை கட்டிவிட்டு செல்கிறார். உண்மைதான். பலனை பின்னால் பார்க்கிறார்.